மேலே பாருங்க அப்படி பூரா பட்டுக்குட்டி நீ காலை சந்தையில் நடந்திருக்கேன் 13,500 வண்டி வளர்ச்சி 13,700 ஊதியோட 11 ரூபா இருக்கும் பட்டுக்குட்டி. இந்த குட்டி அப்படி பாருங்க பூரா பெரிய குட்டி தான். மெயின் விஷயமே எல்லா இதுவும் பண்ணியாச்சு. குடம்பையம் வந்து சைமந்துலேருந்து குடம்பையம் பிபிஆர் தடுப்பூசி எல்லாம் பண்ணியாச்சு. சரிங்களா? நல்லபடியாக வாங்க. நான் உங்க நெல்லை பசுமை ஃபார்ம் வீடு என்ன பார்க்க போறோம்னா நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் இங்க வந்து ரஞ்சித் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 100 ஊட்டி வேறு சொல்லி சந்தை கெட்டியாபுரம் சந்தைக்கு வந்தாப்புல. வெள்ளிக்கிழமை சந்தை. ஆனால் நம்ம வியாழக்கிழமை நம்ம ஃபார்ம் விசிட் பண்ணி குட்டிகளை எப்படி வளர்க்குறீங்க வைக்க டீட்டெயில் எல்லாமே கேட்டாப்ப எல்லாமே சொல்லி கொடுத்து சந்தைக்கு வந்துட்டாப்புல. ஆல்ரெடி சந்தையில் சொல்லியிருந்தேன் என்ன சைஸ் குட்டி ஒன்று கேட்டிருந்தேன். அவர் எனக்கு உயிரடைக்கு ஒரு 20 கிலோ சைஸில் வேணும் சொல்லி கேட்டிருந்தாப்புல. சந்தையில் அப்படி குட்டி வராது அப்படின்னு நான் எனக்கு சொல்லியிருந்தேன். சரி இருந்தாலும் வந்து பாப்பா கூட்டு வந்தாப்புல அவனை கூட்டி போயிட்டோம். கூட்டி குட்டியெல்லாம் காமிச்சோம். இந்த வாரம் சந்தையில் மட்டும் ஒரு 500 குட்டிக்கு வாங்கி எல்லா மாடும் அனுப்பிவிட்டோம். திருச்சி 10 திருச்சி இப்போ வத்தலை குண்டு சேலம் நாம எல்லா ஊருக்கும் அனுப்பிவிட்டோம். ஆனால் இவருக்கு நம்ம சொன்ன மாதிரி குட்டி அவங்க அமையல. ஆனால் குட்டி வரல. வரது பூரா 13 கிலோ 14 கிலோ 12 கிலோ சைஸே தான் வந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஃபார்ம் ஆல்ரெடி ஒரு மாதம் முன்னாடியே குட்டிகளை வாங்கி விட்டுருந்தோம் 100 குட்டி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிபிஆர் தடுப்பூசி குடம்பையம் வந்து சளி மருந்து எல்லாமே கொடுத்துட்டோம். எல்லாம் செட் பண்ணி வச்சிருந்தோம். கடைசி வர வழி இல்லாமல் எனக்கு வேணும்னு ஒத்த காலம் நிற்காப்புல. சரி வேறு வழி இல்லாமல் நம்ம சந்தையிலேருந்து ஃபார்ம் கூட்டு வந்து குடியில் பார்த்து வர வழி இல்லாமல் கொடுத்துக்கலாம். பெரிய லாபமே கிடையாது. எல்லாம் கொஞ்சம் நல்ல விலைக்கு விற்றுருவாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் குட்டிக்கு ஒரு 300 ரூபா லாபத்தில் பெரிய லாபமே இல்லாமல் 300 ஒரு மாதம் வளர்த்துருக்கோம். இன்னைக்கு இருக்க தட்டுப்பாடு ஒரு குட்டிக்கு 700 800 குறைஞ்சி இல்லாமல் கொடுக்கக்கூடாது. சின்ன லாபத்தை தான் கொடுத்துருக்கோம். அவர் நல்லபடியாக வளர்க்கட்டும். நம்மளே அவர் நல்லா சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்கள் நம்ம சொல்லுங்க ப்ரோ. நீங்கள் வந்து சந்தைக்கு தீவன வந்து எனக்கு ஒரு 2 வருஷமாக தெரியும். அவங்கள்ட்ட தான் நம்ம தீவனை ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் வந்து எடுப்போம்னு சொல்லிட்டு ஃபார்மை விசிட் பண்ணி நான் புதன்கிழமை நைட்டே வந்துட்டேன். வெள்ளிக்கிழமை தான் சந்தைன்னு சொன்னாங்க. இதுக்கான நாங்கள் 2 நாள் வெயிட் பண்ணி குட்டி வருதான்னு பார்த்தோம். சின்ன சின்ன பொடி குட்டியெல்லாம் வந்து ரொம்ப அதிக ரேட்டு சொன்னாங்க. சரி உங்கள்கிட்ட ஒரு ஃபார்மில் உள்ள குட்டியை வந்து அவங்க தரமாட்டேன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நாங்கள் அவங்கள்ட்ட ரொம்ப கஷ்டப்படுத்தி தான் நாங்கள் கேட்க போகிறோம். எங்களுக்கே சங்கடமாக இருக்குது. எங்களுக்காண்டி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். ரொம்ப